காத்திருந்து காத்திருந்து காலங்கள் போகுதடி, பூத்திருந்து பூத்திருந்து பூவிழி நோகுதடி அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆள் பாரத பிரதமர் மோடி அவர்களுடைய கடைக்கண் பார்வைக்காக காத்திருந்து அது கிடைக்கலைன்னு பயங்கர கடுப்பாக இருக்குதுங்கிற விஷயம் இப்பொழுது நமக்கு கிடைச்சிருக்கு நண்பர்களே. நான் யாரை சொல்கிறேன்னு நீங்கள் கெஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம் நண்பர்களே, அமெரிக்க அதிபர் ட்ரம்ப்பை தான் சொல்லிகிட்டு இருக்கிறேன். அவர் கடந்த சில நாட்களாக பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் இருந்து குறைந்தபட்சம் ஒரு ஃபோன் காலாவது வரும் அப்படின்னு எதிர்பார்த்து வழி மேலே விழி வச்சு ஃபோன் மேலே விழி வச்சு காத்திருந்தார். அப்படின்னும் அவருடைய அதிகாரிகளை குறைந்தது 100 தடவையாவது மோடிட்டு இருந்து ஃபோன் கால் வந்ததா, மோடிட்டு இருந்து அப்பாயின்மெண்ட் கேட்டாங்களா, மோடி வந்து ஃபோன் பண்ணுறதுக்கு டைம் கேட்டாரா அப்படின்னு தன்னுடைய அதிகாரிகளிடம் கிட்டத்தட்ட 100 தடவையாவது கேட்டிருப்பாரு. அப்படின்னும் அது வரல, மோடி தன்னைய கூப்பிட மாட்டாருன்னு கன்ஃபார்ம் ஆன பிறகுதான் ட்ரம்ப் பயங்கர டென்ஷன் ஆயிட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. அதனுடைய வெளிப்பாடாகத்தான் ட்ரம்ப் இந்தியாவுக்கு எதிராக காட்டமான சில வார்த்தைகளை விட்டிருக்கிறாரு அப்படிங்கிற செய்தி வெளியாகி இருக்குது. இந்நேரம் எந்த டாப்பிக்கை பற்றி நம்ம பேசுகிறோம் நீங்கள் கண்டிப்பாக கெஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நண்பர்களே. ஏன்னா நீங்கள்லாம் நம்ம ஃபாலோவர்ஸ் இல்லையா, நம்ம சேனலில் ரெகுலராக இந்தியாவுடைய எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் இஷ்யூஸை பற்றி பேசிகிட்டு இருக்கிறோம். அதனால் கண்டிப்பாக இதை கெஸ் பண்ணியிருப்பீங்க. ஒருவேளை நீங்கள் நம்ம சேனலுக்கு முதல் முறையாக வந்திருக்கிறீங்க அப்படின்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டுங்க, பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் ஐக்கனை தட்டினீங்க அப்படின்னாக்க ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் வரும். அந்த ஆலை கிளிக் பண்ணிங்கன்னா மட்டும்தான் நாம் போடுகிற வீடியோக்கள் உங்களை வந்து சேரும். வாங்க நண்பர்களே, ட்ரம்ப்புடைய ஏமாற்றமும் ஆத்திரமும் காரணம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் நண்பர்களே. ஆகஸ்ட் 1 உலகத்தில் பெரும்பாலான நாடுகள் மீது ட்ரம்ப் வந்து நாங்கள் கூடுதலாக வரி விதிக்க போகிறோம் அப்படின்னு அறிவிச்சிருந்தாரு. அதனால் அதற்குள்ளாக ஒரு 3 மாத டைம் கொடுத்தாரு. அதுக்குள்ளே எந்தெந்த நாடுகள் வேணுமோ நீங்கள் எங்கள் கூட நெகோஷியேட் பண்ணி நீங்கள் வந்து ஒரு டீலை போட்டுக்கோங்க, இல்லைன்னா உங்களுக்கு உங்கள் நாட்டுக்கு இவ்வளோன்னு சொல்லி ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒரு டாரிஃபை போட்டிருந்தாரு இந்த ட்ரம்ப்பு. அந்த வகையில் இந்தியாவுக்கு அவர் அறிவித்தது 26% இறக்குமதி வரி நண்பர்களே. இப்படி போட்டதுனால பல நாடுகள் வந்து ட்ரம்ப்பு கிட்ட அடங்கி ஒடுங்கி அவங்க கூட பேச்சுவார்த்தை நடத்தியது உண்மையே. சீனாவுக்கு 145% போட்டிருந்தாரு, அதை பேச்சுவார்த்தை நடத்தி 30% குறைச்சிருக்கிறாங்க. மேலும் பல நாடுகள் நீங்கள் லிஸ்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா பாகிஸ்தானு, இந்த பக்கம் போனீங்கன்னா இந்தோனேஷியா, பிலிப்பீன்ஸு, ஜப்பான், யூரோப்பியன் யூனியன் உள்ளிட்ட பல நாடுகளும் அமெரிக்காவோடு இணக்கமாக போயிடலாம் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு ட்ரேட் டீலை அமெரிக்கா கூட நெகோஷியேட் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் ட்ரம்ப் வந்து தான் பெரிய டஃப் நெகோஷியேட்டர் அப்படின்னு காமிச்சுக்கிற விதமாக அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, அந்த பேஸ் டேரிஃப் அப்படின்னு ஒன்று வச்சார் இல்லையா, இப்போ எல்லா நாடுகளுக்கும் 10% பேஸ் டேரிஃபு, அதை பற்றி நான் பேச்சுவார்த்தை நடத்த மாட்டேன்னு சொல்லிட்டார். அப்போ கண்டிப்பாக எல்லா நாட்டுக்கும் 10% இறக்குமதி வரி உறுதி அப்படிங்கிறத தெரிஞ்சு போச்சு. ஐரோப்பிய நாடுகள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அமெரிக்காவுக்கு பயந்து ஐரோப்பிய நாடுகள் ஒரு டீல் ஒன்று போட்டாங்க. அதன்படி அமெரிக்காவுக்குள்ள இறக்குமதி ஆகிற ஐரோப்பிய யூனியனுடைய பொருட்களுக்கெல்லாம் பெரும்பாலான பொருட்களுக்கு 25% அந்த பேஸ் டாரிஃபோட சேர்த்து 10% ப்ளஸ் 15% 25% டாரிஃப் உண்டு அப்படின்னு சொல்லி அவங்க முடிவு பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் அமெரிக்கா குட்ஸ் வந்து யூரோப்புக்குள்ளே வருது இல்லையா, அதுக்கு எவ்வளோன்னா டியூட்டி ஃப்ரீ, அதுக்கு ஒரு வரியும் இல்லை, ஒரு சில பொருட்களுக்கு மினிமம் வரி அப்படின்னு சொல்லி இப்படி ஒரு ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டிருக்கிறாங்க. இதே போல தான் பல நாடுகளும் ஜப்பான், வியட்நாமு, பிலிப்பீன்ஸ் உள்ளிட்ட பல நாடுகளும் அமெரிக்காவுடைய கண்டிஷன்களை முழுமையாக ஏற்றுக்கிட்டு அவங்க அமெரிக்காவுடைய பொருட்களை அந்த நாடுகளுக்கு அனுப்புறதுக்கு பல சலுகைகளை பல நாடுகள் சுத்தமாக வரியே இல்லாமல் கூட டியூட்டி ஃப்ரீயாக கூட கொடுக்குது. பல சலுகைகளை கொடுத்துட்டு அமெரிக்காவுடைய ட்ரம்ப் சொன்னதை வாயை மூடிக்கிட்டு கேட்டுக்கிட்டாங்க. அதே மாதிரி தான் இந்தியாவும் நடந்துக்கும் அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் எதிர்பார்த்திருக்கிறார் நண்பர்களே. இந்தியா என்னுடைய நண்பன், பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் என்னுடைய நண்பன், நல்ல நண்பன், அவர் எனக்கு ஒரு ஃபாதர் ஃபிகர் அப்படின்னு கூட சொல்லியிருக்கிறாரு ட்ரம்ப்.
ட்ரம்ப் வந்து முதலாக வரிகளை அறிவித்த போது இந்தியாவின் மீது கடுமையான ஒரு பார்வை அவருக்கு இல்லை அப்படிங்கிறது உண்மைதான். டாரிஃபை சொல்லியிருந்தாலுமே கூட அதற்குள்ளாக இந்த 3 மாதத்துக்குள்ளே இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் பேச்சுவார்த்தை நடத்தி முடிச்சிருவோம் அப்படிங்கிற ஒரு தெம்பில் தான் இருந்தார் மனுஷன். இந்தியாவும் அமெரிக்காவும் நெகோசியேஷன்ஸையும் தொடங்கினாங்க. ஆனால் அந்த நெகோசியேஷனில் சில ஸ்டிக்கி பாயிண்ட்ஸ்னு சொல்லுவாங்களே, சில விஷயங்களில் இந்தியா விட்டு கொடுக்க மறுத்தது, அதை அமெரிக்கா ஏற்றுக்கொள்ள மறுத்தது. அதில் மிக முக்கியமானது விவசாயத்துறை, அப்புறம் நெசவு தொழில், அப்புறம் லெதர் இண்டஸ்ட்ரி, அப்புறம் ஃபுட் இண்டஸ்ட்ரி, பால் பொருட்கள் இண்டஸ்ட்ரி, அப்புறம் ஆட்டோ காம்பனன்ட்ஸு. இந்த மாதிரியான பொருட்களின் மீது ட்ரம்ப் வந்து வரி அதிகம் விதிக்கிறதோடு இல்லாமல் அவங்க நாட்டில் இருந்து இந்த பொருட்களை இந்தியாவுக்குள்ள ஈஸியாக விடணும், வரி இல்லாமல் விடணும் அப்படின்னு சொல்லிலாம் கேட்டார். உதாரணத்துக்கு விவசாய பொருட்கள் எடுத்துக்கோமே, அமெரிக்காவில் அதிக அளவில் தயாராகிற சோயா ப்ராடக்ட்ஸ் இருக்குது இல்லையா, அந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸு, அது மட்டும் இல்லாமல் பால் பொருட்கள், சீஸு, வெண்ணெய், இந்த மாதிரியான பொருட்களை இறக்குமதி வரி இல்லாமல் இந்தியாவுக்குள்ளே விடணும் அப்படின்னு சொல்லி பிடிவாதமாக நின்றுருக்குது அமெரிக்கா. ஆனால் இந்தியா அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லிடுச்சு. இது போல் பல துறைகள், டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியில், இந்த மாதிரி நான் சொன்னேன் இல்லையா லிஸ்ட்டு, பல துறைகளில் சொல்லிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் ஃபார்மசியூட்டிக்கல் இண்டஸ்ட்ரியிலையும் சொல்லியிருக்குது. நெகோசியேஷன்ஸ் இப்படி போயிட்டு இருக்கிறது ட்ரம்ப் காதுகளுக்கு எட்டின போதே ட்ரம்ப்பு கொஞ்சம் ஃப்ளஸ்டர் ஆனாப்பாங்களே, லைட்டாக டென்ஷன் ஆகிருக்கிறார் மனுஷன். அவர் வந்து என்ன எதிர்பார்த்துருக்கிறாரு, மோடி கூட டைரெக்டாக தான் பேசினா எல்லாம் சரியாயிரும் அப்படின்னு சொல்லி இவரை எதிர்பார்த்துருக்கிறாரு. நாள் நெருங்க இந்த நெகோசியேஷன்ஸ்லாம் வந்து அந்த கடைசி கட்டம் ஆகஸ்ட் 1ஆம் தேதி இவர் டாரிஃப் போடேன்னு சொன்னார் இல்லையா ட்ரம்ப்பு, அந்த நாள் நெருங்க இந்த துறைகளில், விவசாயத்துறை, பால்வளத்துறையிலாம் வந்து இந்தியா விட்டு கொடுக்காமையே இருக்கிறத பார்த்து ட்ரம்ப்பு டென்ஷன் ஆனாருன்னு சொல்கிறாங்க. அதனால் முதல்ல இந்தியாவுக்கு சில கேரட்டுகளை போட்டு பார்த்தாரு. என்னென்னா, அமெரிக்கா F-35 ரக விமானங்களை வழங்குவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் இந்தியாவுக்கு அப்படின்னு சொல்லி ட்ரம்ப்பு மோடி அவர்களை சந்தித்த போது நேரடியாகவே சொன்னார் பார்த்துக்கோங்களேன். அதற்கு மோடி அவர்கள் மௌனமான ஒரு புன்னகையை மட்டுமே உதிர்த்ததாக சொல்லப்படுது. அதற்கு பிறகு இந்த மாதிரி சின்ன கேரட்ஸ் நிறையா போட்டு பார்த்தாரு ட்ரம்ப்பு. இந்தியா அசர்ற மாதிரி தெரியல. அதற்கு பிறகு மிரட்ட ஆரம்பித்தார். இந்த மாதிரி நான் டாரிஃப் போடுவேன், அதை போடுவேன், இதை போடுவேன் அப்படின்னு சொல்லி மிரட்ட ஆரம்பித்த பிறகும் கூட இந்தியா அசைந்து கொடுக்கவில்லை. ட்ரம்ப்பு சலுகைகள் கொடுக்க ஆரம்பித்த போதே மோடி அவர்கள் ட்ரம்ப் அழைச்சி சமாதான தூது விடுவார். அப்போ ட்ரம்ப் வந்து ஒரே அமுக்கா பிரதமர் மோடியை அமுக்கிடலாம், அதுக்கப்புறமே அமெரிக்காவுடைய டாரிஃப்ஸை வச்சுக்கிட்டு இந்தியாவுடைய சலுகைகளை வாங்கிடலான்னு ட்ரம்ப் எதிர்பார்த்துருக்கிறாரு. ஆனால் நடக்கலை. அதற்கப்புறம் சின்னதாக இப்படி குச்சி எடுத்து லைட்டாக அடிப்பாங்கள்ல ஸ்கூலில் டீச்சர்ஸு, அந்த மாதிரி மிரட்டி பார்த்தாரு ட்ரம்ப்பு. அப்பையும் பிரதமர் மோடி அசைஞ்சு கொடுக்கவில்லை. அதற்கு பிறகு ஒரு கட்டத்தில் ஒரு வாரத்துக்கு முன்பு இந்திய அமெரிக்க வர்த்தக பேச்சுவார்த்தைகள் முறிந்து விட்டது அப்படின்னு இந்திய டீம் வந்து இந்தியாவுக்கு திரும்பியே வந்துட்டாங்க. இது வேலைக்கு ஆகாதப்பா, எங்களுக்கு நீங்கள் சொல்கிற டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் ஒத்து வராது அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டாங்க. அவங்க இந்தியா திரும்பி வந்த பிறகு தான் பயங்கர டென்ஷன் ஆகிட்டாரு ட்ரம்ப்னு சொல்கிறாங்க. அதற்கு பிறகு இந்தியாவை கேவலமாக, தரக்குறைவாக பேச ஆரம்பித்தார் ட்ரம்ப்பு. இந்தியாவும் ரஷ்யாவும் அவங்களுடைய டெட் இக்கானமிஸை தூக்கிட்டு போய் நாசமாக போகட்டும் அப்படிங்கிற ரேஞ்சில் உங்கள் நாடும் நாட்டு மக்களும் நாசமாய் போகட்டும் அப்படின்னு PS வீரப்பா ஸ்டைலில் அங்கே ட்ரம்ப்பு வளர ஆரம்பித்தார். இப்படியெல்லாம் பேசினாலாவது மோடி பயப்படுவார், மிரண்டு போவார், கூப்பிட்டு சமாதானப்படுத்துவாருன்னு ட்ரம்ப் எதிர்பார்த்துருக்கிறாரு. ஆனால் இந்த சலசலப்புக்கெல்லாம் நாம் அஞ்சுவோமா அப்படிங்கிற மாதிரி பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் அமைதி காத்தாரு அப்படின்னே சொல்லணும். இன்னும் ஒரு படி மேலே போய் ட்ரம்ப்போ அல்லது பிற உலகத் தலைவர்கள் யாருமே இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே மத்தியஸ்தம் செய்யவில்லை அப்படின்னு இந்திய பாராளுமன்றத்திலேயே பிரதமர் மோடி சொன்னார் இல்லையா. அது வந்து ட்ரம்ப்புக்கும் அமெரிக்காவுக்கும் பயங்கரமாக ஹர்ட் ஆயிடுச்சுன்னு சொல்கிறாங்க. ஏங்க, உண்மையை சொன்னால் உங்களுக்கெல்லாம் ஹர்ட் ஆகுதா? நீங்கள் மட்டும் ஊரே போய் பேசிக்கிட்டு திரியிறீங்களா, நாங்கள் உண்மையை தானேப்பா சொன்னோம் அப்படின்னு இந்தியா தெளிவாகவே ஒரு மௌன புன்னகையை வீசிட்டு அமைதியாக உட்கார்ந்துருச்சுன்னு சொல்கிறாங்க. அதற்கு பிறகும் ட்ரம்ப் வந்து எப்படியாவது மோடி அவர்களை கால் பண்ண வச்சிடணும், அவர் ஒரு ஃபோன் கால் பண்ணார்னா தான் வந்து மோடியை கன்வின்ஸ் பண்ணிடுவேன்
அப்படின்னு சொல்லி ரொம்பவுமே எதிர்பார்ப்போடு காத்திருந்தாரு அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் இன்றைக்கு வரைக்கும், இந்த நிமிடம் வரைக்கும் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் ட்ரம்பை ஃபோன் காலில் கூட அழைத்து இது தொடர்பாக ஒரு சமாதான பேச்சு நடத்தவில்லை அப்படிங்கிறதா உண்மை. இந்தியாவுடைய வெளியுறவுத்துறை அதிகாரிகள் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, அப்படி பேச்சுவார்த்தை நடத்துகிற ஐடியாவே இல்லை மோடிக்கு அப்படின்ட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் ட்ரம்ப் வந்து 26% வரி போட்டிருக்காரு. இது போக ரஷ்யாகிட்ட ஆயில் வாங்குறதுக்கு இந்த பிரிக்ஸ் நாடுகள் அப்படிங்கிற பேர்லையும் இந்தியாவுக்கு அதிகமான கூடுதலான டாக்ஸை போடுறதுக்கு ட்ரம்ப் தயாராகிட்டு வராரே அப்படின்னு கேட்டபோது கூட இந்தியாவுடைய வெளியுறவுத்துறை பேச்சாளர் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னாக்க, அதெல்லாம் பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லை, இதை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு எங்களுக்கு தெரியும், நாங்கள் அதை எப்படி எதிர்கொள்ள வேணுமோ அப்படி நாங்கள் எதிர்கொள்ளுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இந்தியா மட்டும் இதை சொல்லலை. இன்றைக்கு காலையில் செய்தியை படிச்சிங்கன்னா தெரியும், இந்தியாவோடு கைகோர்த்து கொண்டு சீனாவும் இதே வார்த்தையை சொல்லியிருக்குது. ட்ரம்ப்போட இந்த டேரிஃபுக்கெல்லாம் பயப்படுறாள் நாங்கள் இல்லை, அதை எப்படி எதிர்கொள்ளணும்னு எங்களுக்கு தெரியும் அப்படின்னு சீனாவும் இதே வார்த்தைகளை சொல்லியிருக்குது. இதனால் அமெரிக்கா மேலும் டென்ஷனாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இப்பொழுது ட்ரம்ப் வந்து இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் ரஷ்யாவுக்கும் பிரச்சனை பண்ணதுனால இப்பொழுது இந்தியாவும் சீனாவும் நெருங்கிட்டாங்க. பழையபடி ரஷ்யா, இந்தியா, சைனா அப்படிங்கிற RIC அப்படிங்கிற அமைப்பை உருவாக்குவதற்கு மீண்டும் ஒரு முயற்சியை ரஷ்ய அதிபர் புட்டின் மேற்கொள்ள ஆரம்பிச்சிட்டாரு. அதற்கு இந்தியாவும் இணக்கமாக போக தொடங்கி இருக்குது. அமெரிக்காவை நாம் நம்பவே முடியாது அப்படிங்கிற முடிவுக்கு சீனாவும் இந்தியாவும் வந்துட்டாங்க. அப்படின்னும் அமெரிக்காவுக்கு நம்ம எதிரி சீனாவே பெட்டர்னு இந்தியாவும், இந்தியாவே பெட்டரு அப்படின்னு சீனாவும் இப்பொழுது கருதுவதாக சொல்லப்படுது. நண்பர்களே, என்ன நடந்தாலும் சரி இந்த விவகாரத்தில் நாங்கள் இறங்கி போக மாட்டோம் அப்படின்னு இந்தியா உறுதியாக சொல்லிருச்சு. இது வந்து அமெரிக்காவை அப்படியே ஆடி போக வச்சிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் இந்தியாவை வச்சு நிறைய திட்டம் போட்டுக்கிட்டு இருந்தார். அவருடைய போன பிரிலே நமக்கு தெரியும், நம்ம நிறைய பேசியிருக்கிறோம், நிறைய திட்டம் போட்டுக்கிட்டு இருந்தார். ஆனால் அது எல்லாமே இப்பொழுது அப்படியே காணல் நீராக, கடற்கரையில் மணல் கோட்டை கட்டினோம்னா அப்படி அலை அடிச்சதுன்னா போயிடும் இல்லையா, அந்த மாதிரி எல்லாம் கரைஞ்சு போய்கிட்டு இருக்குது அப்படிங்கிறது தான் உண்மை. உலக ராஜதந்திரிகளும் உலகத்துடைய பாதுகாப்பு வல்லுநர்களும் வர்த்தக வல்லுநர்களும் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்படியெல்லாம் மிரட்டி இந்தியாவை பணிய வைக்க முடியாது அப்படிங்கிறத ட்ரம்ப் கூடிய விரைவில் உணர்வார். ஏன் அப்படின்னா, இதில் இந்தியாவுடைய பொருளாதாரம் பெரிய அளவில் பாதிக்கும் அப்படின்னு ட்ரம்ப் தப்பு கணக்கு போடுறாரு. இதில் இந்தியாவுடைய பொருளாதாரம் 0.2% தான் பாதிக்க போகுது. ட்ரம்ப் போடுற இந்த அடிஷனல் டாரிஃபால இந்தியாவுடைய பொருளாதாரம் 0.2% தான், 0.2% தான் இதில் பாதிக்கப்படும். அதனால இந்தியாவுக்கு இதில் பெரிய பாதிப்பெல்லாம் வராது, ட்ரம்ப் எதிர்பார்க்குற மாதிரி நடக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்தியா இன்னொரு படி மேலே போய் என்ன பண்ணியிருக்குது, நீ என்னை மிரட்டுறியா, என்னை கேவலமாக பேசுகிறியா நீனு அப்படின்னு சொல்லிட்டு இந்திய வெளியுறவுத்துறை நேற்று இரவு வெளியிட்ட ஒரு செய்தி குறிப்பில் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, F-35 அமெரிக்கா போர் விமானம் வழங்குறேன்னு சொல்லிச்சு இல்லையா, அது பல பில்லியன் அமெரிக்கன் டாலர் மதிப்புள்ள கான்ட்ராக்ட். அது அந்த கான்ட்ராக்டை பற்றி சொல்லியிருக்கிறாங்க. அதில் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, இந்த F-35 கான்ட்ராக்ட் இருக்கு இல்லையா, நாங்கள் வாங்கலாம்னு நினச்சோம்னு நியூஸ் வந்தது இல்லையா, அப்படிப்பட்ட ஒரு ஐடியாலாம் இந்தியாவுக்கு இப்போதைக்கு இல்லை. F-35 வாங்குறதுக்கான பேச்சுவார்த்தைகளை கூட நாங்கள் நடத்த விரும்பவில்லை இப்பொழுது அப்படின்னு சொல்லிருச்சு இந்தியா. இது வந்து அமெரிக்காவுக்கு ஒரு மிகப்பெரிய அடின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, அமெரிக்கா வந்து பிடிவாதமாக இப்படி டாரிஃபை இம்போஸ் பண்ணால் இந்தியாவும் டாரிஃபை பயங்கரமாக இன்க்ரீஸ் பண்ண போகுது. இதனால் அமெரிக்கர்களுக்கு தான் மிகப்பெரிய பாதிப்பு அப்படின்னு சொல்லி பாதுகாப்பு வல்லுநர்கள் சொல்கிறாங்க. உதாரணத்துக்கு அமெரிக்கா இறக்குமதி செய்கிற ஐஃபோன்கள் இருக்குது இல்லையா, அந்த ஐஃபோனில் 44% இந்தியாவில் தயாரானவை. அமெரிக்காவுக்கு இம்போர்ட் ஆகிற இந்த ஐஃபோன்களில்
ஆக அதிகம் அமெரிக்கா எங்கேருந்து வாங்குது அப்படின்னா, எந்த நாட்டுக்கிட்ட இருந்து வாங்குதுன்னா அது இந்தியா தான். அப்போது நீ வந்து 25% என்ன 50% போட்டினாலும் அதை யார் காசு கொடுக்க போகிறா? ஏன்னா நாங்களாக காசு கொடுக்க போகிறோம்? நாங்கள் உன் நாட்டுக்கு அனுப்புகிறோம்ப்பா, உங்கள் மக்கள் தான் கொடுக்க போகிறாங்க. அப்போ உனக்கு வேறங்காலும் சீப்பாக இருந்தால் நீ வாங்கிக்கோ, நாங்கள் வேற பக்கம் விற்றுக்கிறோம் அப்படிங்கிற ஐடியாவுக்கு இந்தியா வெளிப்படையாகவே சொல்ல ஆரம்பிச்சிருச்சு. எங்களுக்கு ஒன்றும் பாதிப்பு இல்லை, உங்களுக்கு ஏதாவது பாதிப்பு இருந்தால் நீங்கள் உங்களால் எப்படி பாதுகாக்க முடியுமோ பார்த்துக்கோங்கப்பா அப்படின்னு சொல்லி இந்திய அதிகாரிகள் அமெரிக்கர்களிடம் சொல்லிவிட்டதாகவும், இதை கேட்டு அமெரிக்கா ஆடி போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க நண்பர்களே. அதனால் அமெரிக்கா தன்னுடைய வர்த்தக கமிட்டி இருக்குது இல்லையா, பேச்சுவார்த்தை நடத்துச்சு இல்லையா இந்தியா போய் அங்கே அமெரிக்காவில், அந்த கமிட்டி அவங்க ஆகஸ்ட் மாத கடைசி வாக்கில் இந்தியாவுக்கு கிளம்பி வரப்போகிறாங்க அப்படின்னு அமெரிக்கா அறிவிச்சிருக்குது. இப்போது யார் எக்கானமி சாமி டெட்டு? இந்தியாவை. அப்புறம் எதுக்கு நீ இந்தியாவோட வந்து நீ நெகோஷியேட் பண்ணுற? உலகத்திலேயே ஆக அதிக வேகமாக வளர்கிற பெரிய பொருளாதாரம் இந்தியாவு தான். அப்படிப்பட்ட பொருளாதாரத்தை நீ டெட் எக்கானமின்னு சொல்லியிருக்கிற அப்படின்னா உன்னுடைய மேல்மாடி காலியோ அப்படிங்கிற கேள்வியை ஒவ்வொரு இந்தியர்களும் ட்ரம்ப்பை பார்த்து கேட்குறாங்க அப்படிங்கிறதான் உண்மை. இந்த கேள்வியை நீங்கள் ட்ரம்ப்பை பார்த்து கேட்குறீங்களா, இல்லை ட்ரம்ப்பை பார்த்து நீங்கள் என்ன கேள்வி கேட்க போகிறீங்க? இதை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நண்பர்களே. மீண்டும் உங்களை வேற ஒரு வீடியோ சந்திக்கிறேன் கைஸ். பாய்.